துவையல் ரெசிபி வந்து நான் வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து அடிக்கடி போட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து நியூவா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருந்தீங்க, இந்த ஷார்ட் ஃபார்ம்ல நீங்க வந்து கொள்ளு துவையல் ரெசிபி மட்டும் போடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக கொள்ளு துவையலுக்கு வந்து கொள்ளு வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனையா வந்து வரும். அதை வந்து அப்படியே ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல காட்டியிருக்க எல்லா திங்ஸையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஆயில் சேர்த்து அதே கடாயில நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போறோம். ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க என்ன இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நல்லா முறுன்னு வந்து அது கிறிஸ்பி ஆயிடும் இல்லையா? ஸோ இதை அப்படியே வந்து ஆற வச்சுக்கலாம். ஆயில் வந்து கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிக்ஸி ஜார்ல அதை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொள்ளும் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து கொரப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா திணை சாதத்தோட வச்சு சாப்பிட்டேங்க. இந்த மாதிரி கூழ் வகைகள் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடுறதுக்கு அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.